அந்த அந்த இன்கமையோ சம்பளத்தையோ மொத்தத்தையும் அந்த மாதம் கடைசிக்குள்ளே செலவு பண்ணிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, சேவிங்ஸ்னு ஒன்று இருந்தால் தான் அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் நம்ம ஆனந்த் சீனிவாசன் சார் இப்போ அவர் வச்சு ஒரு மீம்ஸ் போடுவாங்க. இன்றைய வாழ்க்கையை நீங்கள் சந்தோஷமான வாழ்க்கையாக, ஒரு அத்தியாவசிய தேவையை கூட பூர்த்தி பண்ணிக்க முடியாத ஒரு வாழ்க்கையாக வருத்திக்கிட்டு வாழ்ந்து, அதுவும் உங்களோட இளமை காலத்தில் அப்படி வாழ்ந்து பணத்தை சேர்த்து வச்சு எதிர்காலத்துக்குன்னு சேர்த்து வச்சிங்கன்னா, இன்றையே நீங்கள் பொதுவாக விலங்குகள் தன்னோட உணவை சேமித்து வைக்கிறது கிடையாது. ஒவ்வொரு நாளும் தேடி உண்ணும், தேடி வேட்டையாடும். ஆனால் எறும்புகள் தன்னுடைய தானியங்களை, உணவுகளை சேமித்து வைக்கும். நல்ல மழை காலங்களில் கூட உட்கார்ந்து சாப்பிடும். மனிதர்கள் எப்படி வாழணும் அதை பார்க்கலாம். நான் உங்கள் ராகேஷ். நம்மள நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு வரக்கூடிய சம்பளம், அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு வரக்கூடிய இன்கம், தொழில் பண்ணாங்கன்னா இன்கம், வேலை பார்த்தாங்கன்னா சம்பளம், இதை என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இன்கமையோ சம்பளத்தையோ மொத்தத்தையும் அந்த மாதம் கடைசிக்குள்ளே செலவு பண்ணிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஃப்யூச்சருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பே இருக்காது. ஏன்னா வர அந்த இன்கம்மை ஃபுல்லாக செலவு பண்ணிடுறாங்க. ஸோ இப்படிப்பட்டவங்களோட நிலைமை என்னென்னா, அவங்களோட கடைசி காலம் வரைக்கும் இதே மாதிரி உழைச்சி 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 சாக வேண்டிய நிலைமைக்கு ஆளாயிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு சேவிங்ஸ்னு ஒன்று இருக்காது. சேவிங்ஸ்னு ஒன்று இருந்தால் தான் அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஃப்யூச்சருக்கு போடவே முடியும். இவங்களுக்கு இந்த சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹேபிட்டே இருக்காது. இந்த ஹேபிட் இல்லாதனால அவங்க என்றைக்குமே ஃப்யூச்சருக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ ஃப்யூச்சருக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாதனால என்ன ஆயிரும்னா, இன்னைக்கு எப்படி அவங்க உழைச்சி அந்த இளமை காலத்தில் அவங்களுக்கு வர இன்கம்மை அவங்க தனக்கு தேவையானது எல்லாத்தையும் வாங்கி அந்த 30ஆம் தேதிக்குள்ளே காலி பண்ணுறாங்களோ, இதே பேட்டர்ன் அவங்களோட கடைசி காலம் வரைக்கும் போகும். வயசான காலத்துலேயும் அவங்களோட நிலைமை எப்படி இருக்கும்னா, உழைச்சி சம்பாரிச்சு அந்த பணத்தை அந்த மாதத்துக்குள்ளேயே செலவு பண்ணுற நிலைமைக்கு போயிடுவாங்க. ஸோ ரிட்டையர்மெண்ட்டு, ஒரு அமைதி, ஒரு பாசிவ் இன்கம், இந்த மாதிரி விஷயம்லாம் அவங்க வாழ்க்கையில் என்றைக்குமே இல்லாமல் போயிடும். இது ஒரு டைப் ஆஃப் மக்கள். இன்னொரு டைப் என்னென்னா, இப்போ நம்ம ஃபேமஸாக இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் நம்ம ஆனந்த் சீனிவாசன் சார், எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். நான் அவரை ரொம்ப ஃபாலோ பண்ணுறேன். நிறைய பேருக்கு அவர் ஒரு பெரிய கைடாக இருக்கார். ஆனால் இப்போ அவர் வச்சு ஒரு மீம்ஸ் போடுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இவர் வந்து உனக்கு எதிராக கல்யாணம், நீ வாங்குற சம்பளத்துக்கு எப்படிடா நீ ஒரு பொண்டாட்டி வச்சு வாழ முடியும், அது உனக்கு ஒத்து வராது. குழந்தைக்கு நீ எப்படி ஃபீஸ் கட்டுவ, அதுவும் உன் சம்பளத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. உனக்கு எதுக்குறா காரு, இந்த காரை வாங்கினீங்கன்னா உனக்கு வந்து ஃபியூச்சருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே உன்னால் எதுவும் பண்ண முடியாது, உன் தகுதிக்கு கார் வேணான்னு வரும். ஸோ இதை வச்சு ஒரு மீம்ஸ் போடுவாங்க. சரியா? அப்போ இன்னொரு டைப் ஆஃப் மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயோ எதிர்காலத்துக்கு நமக்கு பணம் வேணுமே அப்படிங்கிறதுக்காக இப்போ வர வருமானத்தை இல்லை வர இன்கம் எல்லாத்தையும் ஒருவேளை எதிர்காலம்னு எல்லாத்தையும் எதிர்காலத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. இல்லை எல்லாத்தையும் பணத்தில் அதிகபட்சமான வருமானத்தை எதிர்காலத்துக்கு அதை வந்து ஒதுக்கிட்டாங்க. நம்ம ஆனந்த் சீனிவாசன் சொல்கிற மாதிரி எதிர்காலத்துக்கு ஒதுக்குங்கன்னா, எல்லாத்தையும் எதிர்காலத்துக்கு ஒதுக்கிட்டு இன்னைக்கு வயிற்றுல ஈரத்துணியை கட்டிக்கிட்டு வாழ்கிற கதையாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் என்ன ப்ராப்ளம்னா, இன்றைய வாழ்க்கையை நீங்கள் சந்தோஷமான வாழ்க்கையாக, ஒரு அத்தியாவசிய தேவையை கூட பூர்த்தி பண்ணிக்க முடியாத ஒரு வாழ்க்கையாக வருத்திக்கிட்டு வாழ்ந்து, அதுவும் உங்களோட இளமை காலத்தில் அப்படி வாழ்ந்து பணத்தை சேர்த்து வச்சு எதிர்காலத்துக்குன்னு சேர்த்து வச்சிங்கன்னா, இன்றையே நீங்கள் ஒரு உயிர்ப்போட வாழலைன்னா உங்களுக்கு நாளை அப்படிங்கிறது ஒன்று இல்லாமே போயிடும். ஸோ அப்போ நாளைக்கு பணம் தேவைங்கிறது உண்மை, அது அவசியம்தான். ஆனால் அதே சமயம் இன்றைக்கு நமக்கு நிறைய அத்தியாவசிய தேவைகள் இருக்கும். நமக்கு இப்போ நம்மளோட உடலோட ஆரோக்கியத்துக்கு ஃபர்ஸ்ட் உண்ண உணவு அப்படிங்கிறது, ஆரோக்கியமான உணவு நீங்கள் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தில் சாப்பிடணுமா இல்லையா, அதுக்கான ஒரு பட்ஜெட்டை ஒதுக்கி தான் ஆகணும். அடுத்து இருக்கிறதுக்கு ஒரு வீடு, நிறைய இன்கம் இருந்துச்சுன்னா இஎம்ஐ போட்டு ஒரு வீடு வாங்கலாம். இல்லை வீடு தேவையில்லை, இப்போதைக்கு வர வருமானத்துக்கு எனக்கு வந்து ஒரு வீடு ஒன்று வாடகைக்கு எடுத்துக்கிறேன்னா, அதுவும் உங்களுக்கு நீங்கள் திருப்தியாக சந்தோஷமாக இருக்கிற அளவுக்கு ஒரு பட்ஜெட்டில் ஒரு வீடும் எடுத்துக்கலாம். அடுத்து உடுத்த உடை, ஸோ நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கணும் இல்லையா? அப்போ நம்ம நல்ல ட்ரெஸ் பண்ணுறது அப்படின்னா, அதுதான் நமக்கு ஒரு பொது இடங்களில் நமக்கு ஒரு மரியாதை கொடுக்கும். நான் அதை இன்னும் கூட ஆழமாக என்ன சொல்கிறேன்னா, வெறும் மேலே போடுற உடை மட்டும் இல்லை, நம்மளோட ஃபிசிக்கல் பாடி இருக்குல்ல, அதுக்கு ஒரு நல்ல எக்ஸசைஸ் தேவை. அதுக்கு ஒரு பட்ஜெட்டு, ஒரு ஜிம்முக்கு சேர்றீங்களா, அதுக்கு ஒரு பட்ஜெட்டு, இல்லை ஓடி ஆடி விளையாடுற மாதிரி பேட்மிண்டன் அது இதுன்னு ஏதாவது ஒரு இது எடுத்துக்கிறீங்களா, அதுக்கும் கண்டிப்பாக பட்ஜெட் வேணும். அது உங்களோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம இது எல்லாத்துக்கும் செலவு பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் கண்டிப்பாக நமக்கு வர வருமானத்தில் ஒரு சேவிங்ஸை உருவாக்கியே தீரணும். அது என்ன, நீங்கள் ஆரம்ப காலகட்டம் உங்களோட லைஃபோட 24-25 வயசில் முதல் சம்பளம் வாங்கும் போதிலிருந்தே சேவிங்ஸை உருவாக்கணும். ஏன்னா
அந்த சேவிங்ஸை தான் நம்ம ஃபியூச்சருக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டாக கொண்டு போக முடியும். ஸோ அதையும் நம்ம செஞ்சாகணும். இது வந்து ஒரு முக்கியமான நிலை. அதே மாதிரி இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் அத்தியாவசியமாக என்னென்ன தேவை? ஒருவேளை ஒரு 2 வீலர் தேவையா? உங்களுக்கு வந்து கார் வாங்க முடியாது, ஒரு 2 வீலர் கண்டிப்பாக வேணுமா? வாங்கிக்கோங்க. அதே மாதிரி நமக்கு பொதுமக்களோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஃபோன் தேவை, அதுக்கு ஒரு பில்லு மாதம் மாதம் வருது, செஞ்சே தீரணுமா? செஞ்சுருங்க. இன்டர்நெட் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி அத்தியாவசியமான விஷயத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. நீங்கள் சம்பாதிக்கிற காலத்திலேயே மெடிக்ளைம் பாலிசி போட்டுக்கோங்க. ஏன்னா அது வந்து இன்றைக்கும் உங்களுக்கு உதவும், இடைக்காலத்திலையும் உதவும், ஃபியூச்சருக்கும் உதவும். இன்று, நாளை அண்ட் எதிர்காலம், ஃபியூச்சர் எல்லாத்துக்குமே அந்த மெடிக்ளைம் பாலிசி ஒன்று நம்ம குடும்பத்தை கவர் பண்ணி வச்சுக்கணும். ஏதோ ஒரு எமர்ஜென்சி, நமக்கு ஒரு ஆக்சிடென்ட்டோ சர்ஜரியோ எது நடந்தாலும் நம்ம அன்னைக்கு பதறக்கூடாது, அந்த இன்சூரன்ஸ் நம்மளை காப்பாற்றும். ஸோ இதெல்லாம் நம்மளுடைய அத்தியாவசியம். இது இல்லாமல் நம்ம போயிட்டு ஃபியூச்சரை பார்க்க முடியாது. ஸோ இன்றைக்கு என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறத முடிவு பண்ணி அது எல்லாத்தையும் செலவு பண்ணுங்க. ஆனால் கண்டிப்பாக அதில் ஒரு போர்ஷன் சேவிங்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும். ஒருவேளை ஆரம்ப காலகட்டத்தில் உங்களோட சேவிங்ஸ்ங்கிறது வெறும் 10% இருக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் சேலரி கூடும்ல, அப்ப லக்ஸூரியை கூட்டிடாதீங்க. அதே சமயம் கஞ்சத்தனமா இன்றைய வாழ்க்கையை வாழாமையும் விட்டுறாதீங்க. அப்ப நம்ம மணி டுடே அண்ட் மணி ஃபார் டுமாரோ, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு அழகான பேலன்ஸை உருவாக்கணும். அதை நம்ம கற்றுக்கணும். அதுக்கு ஒரு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இன்றைய தேவைக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு 40% நம்ம ஒதுக்குறோம் அப்படின்னா, நம்மளுடைய இடைக்காலம் ஒருவேளை ஒரு 4-5 வருஷம் இருந்து ஒரு 10 வருஷ இடைக்காலத்துக்கு ஒரு 30%, அப்புறம் எதிர்காலம் அப்படிங்கிறது ஒரு லாங் டேர்ம், அடுத்த 10 வருஷம் 20 வருஷத்துக்கு தேவையான அப்படின்ற ஒரு காலகட்டம் வரும்ல, அதுக்காக ஒரு 30% அப்படின்ற மாதிரி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை கரெக்டாக பிளான் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இன்றைய தேவைக்கு ஒருவேளை 90% வர வருமானத்தில் எல்லாமே காலியாகுதுப்பா அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அது எல்லாமே அத்தியாவசியம் தான் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சா, இன்றைய வாழ்க்கையை முழுமையாக வாழுங்க. வெறும் 10% கண்டிப்பாக எந்த ஒரு சூழ்நிலையிலையும் சேமிக்க ஆரம்பிக்கணும். அந்த 10% அப்படிங்கிறது நீங்க உழைக்கிறீங்க, நல்லா கடுமையாக உழைக்கிறீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகுது, அதுக்கப்புறம் ஒரு வேலை பார்க்குற இடத்துல ப்ரொமோஷன் கிடைக்குது, அதுக்கப்புறம் இயற்கையாகவே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ண இன்ஃப்ளேஷனில் உங்களுக்கு சேலரியும் கூட தான் போகுது. அப்போ இந்த 10%ங்கிறது 15%, 20%, 30% கூடிக்கிட்டே இருக்கும். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிக்கிட்டே போகலாம். அப்படி கூட்டிகிட்டே போகும்போது அது வந்து எடுத்ததும் ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக்காக கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். அடுத்த 4-5 வருஷங்களில் உங்களுக்கு ஒரு பண தேவைக்கு எடுக்கிற அளவுக்கு இருக்கணும். அதே சமயம் அது ஒரு முதலீடாகவும் இருக்கணும். அப்படின்னா அப்போ மிட் டேர்ம் அப்படிங்கிறது நான் சொன்ன மாதிரி ஒரு 3-5 வருஷ காலத்துக்கு அது இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கணும். அந்த பீரியடில் நமக்கு அந்த பணத்தை எடுக்கிற அளவுக்கு இருக்கணும்னா எங்கெங்கே முதலீடு பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு தங்கம், அடுத்து நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு வீடு இதை உருவாக்கிட்டீங்கன்னா அந்த ரெண்டலாக நீங்கள் செலவு பண்ணுறீங்களா அது கட் ஆகிடும். வீடு அப்படிங்கிறது வந்து டைரெக்டாக வீடு அப்படிங்கிறதே அப்ரிஷியேட்டிங் அசெட்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரு வீடு அப்படின்னும் போது அதுக்கு அடித்தளம் ஒரு நிலம் இருக்குது இல்லை, நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டை விட ஒரு நிலம் வாங்கி அதில் ஒரு வீடு கட்டுறீங்க, இல்லைனா நிலத்தில் ஒரு வீடு இருக்குது, ஒரு வீடாக வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த நிலம் அப்படிங்கிறது வரலாறு முழுக்க அப்ரிஷியேஷன் தான் தந்திருக்கு. ஸோ அந்த நிலம் அப்படிங்கிற காம்பனன்ட் கண்டிப்பாக பயங்கரமாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஆனால் வீடு அப்படிங்கிற காம்பனன்ட் வந்து டிப்ரிஷியேட்டிங் அசெட் தான். அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு அதை பற்றி நம்ம ரொம்ப அது டிப்ரிஷியேட்டிங் அசெட்டா அப்படின்னு அதில் பண்ணக்கூடாதா அப்படின்லாம் யோசிக்க வேண்டியதில்லை. நம்ம வாடகை அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட்டை கட் பண்ணுறோம். இது வந்து நம்ம வீடு அப்படிங்கிறது நம்ம வாழ போகிற நம்ம வாழ்க்கைக்கு நமக்கு ஒரு சந்தோஷத்துக்காக, நம்மளோட எமோஷனல் நீட்ஸுக்காக, நமக்கு ஒரு செக்யூரிட்டிக்காக நம்ம அந்த வீடை கட்டி வீட்டுக்கு போகிறதுலையும் தப்பு கிடையாது. ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு மிட் டேர்முக்கு நமக்கு வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்ட் செலக்ட் பண்ணும்போது லார்ஜ் கேப் அண்ட் மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்டாக செலக்ட் பண்ணிக்கணும். ரொம்ப ஸ்மால் கேப்லாம் போகக்கூடாது, ஏன்னா அது வந்து ரொம்ப வெரி லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதே மாதிரி ப்ராப்பர்ட்டின்னு வரும்போது எங்கேயோ அவுட்ஸ்கர்ட்டில் போய் வாங்கக்கூடாது, ஏன்னா அதெல்லாம் வந்து இன்றைக்கி நீங்கள் அவசரத்துக்கு விற்கணும்னா விற்க முடியாமல் போயிடலாம். ஃபார்ம் லேண்ட் எங்கேயோ காட்டுக்குள்ளே போய் வாங்குறதெல்லாம் அதெல்லாம் வந்து ஃபியூச்சரிஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்டு, வெரி லாங் டேர்ம். மிட் டேர்மில் அதெல்லாம் வராது. ஸோ மிட் டேர்ம் பொறுத்த வரைக்கும் கோல்டு, ஒரு வீடு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இந்த மாதிரி விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும். அதுலேயும் நான் சொன்ன மாதிரி லார்ஜ் கேப் மிட் கேப் இந்த லெவலில் பண்ணிக்கணும். அப்புறம் லாங் டேர்முக்கு அப்படின்னு வரும்போது லாங் டேர்மில் தான் நான் சொன்ன மாதிரி ஸ்மால் கேப் இன்வெஸ்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் நிலம் ஒரு அவுட்ஸ்கர்ட்டில் வாங்கி போகிற நிலம்லாம் லாங் டேர்முக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதே மாதிரி ஒரு ஃபார்ம் லேண்ட் வாங்குறது. அப்புறம் முக்கியமானது பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, இந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கு ஆரம்பிக்கிறது இன்றைக்கே பலன் தரும்னு நினச்சி என்னை பொறுத்த வரைக்கும் யாரும் ஆரம்பிக்காதீங்க. ஏன்னா ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறதும் ஒரு மிட் டேர்ம், அடுத்த 3-5 வருஷம் கழிச்சு உங்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கலாம். அதுக்கப்புறம் அங்கேருந்து லாங் டேர்ம் வரைக்கும் உங்களுக்கு பலன் தரக்கூடிய ஒரு விஷயம் தான் ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறது. இன்றைக்கே அப்படின்றதுல பிஸ்னஸ் வராது. ஸோ நீங்கள் வந்து இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்க அப்படின்னு
அப்படின்னும் போது அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பிஸ்னஸ்க்கு 90% இல்லைனா கடனை வாங்கி 140% அதில் முதலீடு போட்டு ஒருவேளை ஃபெயிலியர் ஆச்சுன்னா அது வந்து அதோட இன்றை அப்படிங்கிறதையும் பாதிக்கும். அதனால் குடும்பமே சஃபர் ஆகும். ஏன்னா அது வந்து இன்றைக்கான விஷயமே கிடையாது. பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஒரு மிட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம்க்கான விஷயம். அதை நம்ம மறந்துடக்கூடாது, ரொம்ப கவனமாக புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, குழந்தைங்களை படிக்க வைக்கும் போது நம்மளோட இன்கம் ப்ரொபோஷனாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம ஸ்கூல் ஃபீஸை பிளான் பண்ணணும். அது வந்து குழந்தைங்களோட படிப்பு அப்படிங்கிறதும் ஒரு லாங் டேர்ம் ரொம்ப முக்கியமான ஒரு அசெட். இப்போ லாங் டேர்முக்கான சேவிங்ஸ் உங்களால் நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய நிலம் வாங்க முடியல, அவுட்ஸ்கர்ட்டில் ஃபார்ம் லேண்ட் வாங்க முடியல அப்படின்னா பரவாயில்ல, அதை வாங்க முடிஞ்சால் சந்தோஷம். வாங்க முடியலன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டிய லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறதே உங்களோட குழந்தைகளை படிக்க வைக்கிறது. இன்றைக்கி படிக்க வைக்கிறது அவங்களோட அடுத்த 20 வருஷம் கழிச்சு இல்லை 15 வருஷம் அவங்க 20 வயசுக்கு அப்புறம், அவங்களோட 20 வயசுக்கு அப்புறம் அவங்க நல்லா இருக்கிறதுக்காக செய்கிற ஒரு முதலீடு. ஆனால் அந்த லாங் டேர்ம் முதலீடு பண்ணும்போது இன்றைக்கி இருக்கிற பேரண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து எப்படியாவது குழந்தைய நல்லா படிக்க வச்சிடணும், நல்ல ஸ்கூலில் சேர்த்துடணும் அப்படிங்கிறனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதிக முதலீடு, அதிக செலவு வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் அந்த குழந்தைக்கு. இப்போ அவங்கனால ஸ்கூல் ஃபீஸுங்கிறது அவங்களோட வருமானத்துக்கு ஒரு உதாரணத்துக்கு 50,000 தான் அவங்க எலிஜிபிள் செலவு பண்ணுறதுக்கு குழந்தையோட பள்ளிக்கூட செலவுக்கு. ஆனால் அவங்களோட ஆசை வந்து குழந்தை இன்னும் நல்ல ஸ்கூலில் சேர்த்துட முடியுமா அப்படின்னு சொல்லி 1 லட்சத்துக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து அவங்க பணத்தை வேகமாக பேர்ன் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுனா அது வந்து ஒரு லாங் டேர்ம் அசெட். இன்றைக்கே அந்த குழந்தைய படிக்கிறனால அவங்களுக்கு ₹1 பலன் தராது. ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து கிட்டத்தட்ட 20-22 வயசு ஆகுது அது ₹1 சம்பாதிக்கிறதுக்கு. ஒரு தென்னை மரம் வச்சா கூட 6-7 வருஷத்தில் பலன் கொடுத்துரும். ஒரு குழந்தைய தொடர்ந்து 20லேருந்து 22 வருஷம் ₹1 அந்த குழந்தைகிட்டேருந்து ரிட்டர்ன்ஸ் இல்லாமல் அந்த குழந்தை நமக்கு கொடுக்க வேணாம், குழந்தைக்கே ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கே இன்றைக்கி இருக்கிற ஆவரேஜாக அதுக்கு வந்து ஒரு டிகிரியாவது வேணும் இல்லையா? அப்போ வந்து ஒரு 20-22 வருஷம் தொடர்ந்து ஒரு பக்கமாக நம்ம செலவு மட்டுமே பண்ணி தான் ஒரு குழந்தையை உருவாக்குறோம். அப்போ அது வந்து ஒரு லாங் டேர்ம் அசெட். நம்ம அப்போ அந்த அசெட்டை காப்பாற்றணுமா, இல்லைன்னா நான் ஒரு ஃபார்ம் லேண்டை வாங்கி ஃபார்ம் லேண்டை காப்பாற்ற போகிறேன்னா அப்படின்னா ரெண்டுத்தையும் காப்பாற்றினா சந்தோஷம். ஆனால் ஏதாவது ஒன்று தான் காப்பாற்ற முடியுன்ற நிலைமை இருந்துச்சுன்னா உங்கள் குழந்தை தான் லாங் டேர்ம் அசெட். அந்த குழந்தைய நல்லா படிக்க வைங்க. ஆனால் நல்லா படிக்க வைக்கிறேன்ற பேரில் உங்கள் தகுதிக்கு மீறி 2 மடங்கு 3 மடங்கு ஒவ்வொரு வருஷமும் ஃபீஸு கட்டினீங்கன்னா அந்த குழந்தைக்காகவே உங்களோட நிகழ்கால வாழ்க்கை இருக்குல்ல அது சுத்தமாக அழிஞ்சு போயிடும். உங்களோட வாழ்க்கை மட்டும் இல்லை, அந்த குழந்தையோட தரத்தையும் உங்களால் சரியாக கவனிக்க முடியாது. நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் தான் அந்த குழந்தையும் வளர்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்ம சரியாக புரிஞ்சு நம்ம இன்வெஸ்ட் பண்ண கற்றுக்கணும். இதில் ஒரு ஃபார்முலாவாக நான் சொன்ன மாதிரி டு ஸ்டார்ட் வித் நீங்கள் 10% மிட் டேர்முக்கும் உங்களுடைய நாளை அப்படிங்கிற ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் லாங் டேர்முக்கும் சேவிங்ஸ் பண்ண ஆரம்பிங்க. அந்த 10% அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் மேலே போக 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 15%, 20%, 30%, 40% கூட்டிக்கிட்டே போனீங்கன்னா ஒரு காலத்தில் ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகும்னா உங்களோட சேவிங்ஸ், அந்த சேவிங்ஸ் மூலமாக முறையான இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் இன்னைக்கு எவ்வளோ ரூபா சம்பளம் வாங்குறீங்களோ அந்த சம்பளத்துக்கு நிகராக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்தே உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்துடும். அதையும் தாண்டி ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நீங்கள் இன்னைக்கு ₹1,00,000 கஷ்டப்பட்டு ஒரு மாதம் வேலை பார்த்து சம்பாதிக்கிற காசை உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாகவே ரிட்டர்ன்ஸ் வந்து 1,00,000க்கும் மேலே கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் ஒரு மனுஷனுக்கு அவன் ரிட்டையர்மெண்ட், வாலண்டரி ரிட்டையர்மெண்ட்டே எடுத்துக்கிறதுக்கான தகுதி வந்துட்டதா அர்த்தம். அந்த நிலையை நீங்கள் சரியாக பிளான் பண்ண அடையலாம். நன்றி.